குறித்த பகுதியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேரடியாக கள விஜயம் செய்து அந்த தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள். குறித்த பகுதியில் தான் 20 போலீசாரும் படுகொலை செய்யப்பட்டதான விவகாரமும் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த போலீசாரை எதற்காக பிள்ளையான் தரப்பினர் எடுத்துச் சென்றார்கள் என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களும் அந்த பகுதியில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். வெலிக்கந்தை பகுதி தொடர்பில் ஆராய்ந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்னும் ஒரு பகுதியையும் நோட்டமிட்டு சென்றிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பிரதேசவாசிகள் கூறுகின்றார்கள். அது வேறு எந்த பிரதேசமும் அல்ல, தீவுச்சேனை பகுதியும் அங்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பார்வையிடப்பட்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் பிரேமினி அடங்கலாக பலரை பிள்ளையான் தரப்பினர் கடத்தி இருந்தார்கள். அதில் பிரேமினியும் ஒருவர். அவர் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணாக இருந்தார். அவரை கடத்திய பின்னர் அவரும் அந்த இடத்திலே பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் மானபங்கப்படுத்தப்பட்டதாகவும் ஆதாரங்களை பிள்ளையான் தரப்பில் இருக்கக்கூடியவர்களே பின்னிட்ட நாட்களில் ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். சிந்துயன், அவர் பிரதீபன் என்று அழைக்கக்கூடியவர், பிள்ளையான் குழுவினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்தவர். இந்த விடயத்தை கையாண்டிருந்ததாகவும் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் 14 பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் இந்த விடயத்திலே ஈடுபட்டதாகவும் பத்திரிகையாளர் DBS ஜெயராஜ் அவர்கள் ஒரு கட்டுரையிலே மிகவும் ஆதங்கத்தோடு இந்த வரிகளை அவர் குறிப்பிடுகின்றார். பிரேமினி அவர்கள் தொடக்கத்திலே பெரும் அலறலோடு கத்திக் கொண்டிருந்த போது அதன் பின்னர் அவரிடம் இருந்த சோர்வு என்பது அவரை அந்த அழுகையே அவரால் அழுவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்களால் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அவர் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். த சண்டே லீடர் பத்திரிகையானது 4/2/2007 வெளிவந்த பத்திரிகையிலே குறித்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிள்ளையான் குழுவினுடைய 14 உறுப்பினர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த அப்பாவி பெண்ணின் நிலையின் எப்படி அவர் துடித்தார் என்கின்ற முக்கியமான விவகாரங்கள் எல்லாம் அந்த கட்டுரையிலே பொதியப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டுரையை DBS ஜெயராஜ் அவர்கள் எழுதியிருக்கின்றார். பிள்ளையான் குழுவினுடைய ஒரு உறுப்பினர் தான் அந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது பிள்ளையான் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உடன்பாடு இல்லாத போதும் அதனை அவர்கள் வெளியே கூற முடியாமல் அவர்களும் இந்த இடத்தில் பார்வையாளராக இருந்ததாக குறித்த கட்டுரையிலே அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த குறித்த காலப்பகுதி 4/2/2007 வெளியான கட்டுரையிலே அவர் இதனையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நடைப்பிணம் போல் அந்த பெண் அந்த இடத்திலே மெல்ல மெல்ல இறந்திருக்கின்றாள் என்கின்றதையும் அந்த குறித்த TMBP உறுப்பினர் சாட்சியமாக வழங்கி இருக்கின்றார் குறித்த பத்திரிகையில்.